கடந்த பிப்ரவரி மாதம் 28 இந்த ஈரானோட மினாப்ல இருக்க அந்த பிரைமரி ஸ்கூல் அட்டாக் பண்ணாங்களே, 168 குழந்தைங்களை கொன்னாங்களே, இது ஒரு மனித உரிமை மீறல். அது மட்டும் இல்ல, போர் குற்றமா நாங்கள் கருதுறதா பல அமைப்புகளும் போர்க்கொடி தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குல்ல, அவங்க எல்லாம் ப்ரெஷரை கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்தந்த நாட்டு அரசாங்கங்களுக்கு. அவங்க கேட்கறதெல்லாம், எங்க இப்ப ஏற்பட்ட போர் குற்றத்தை பண்ணவங்கள நம்ம எப்படி தண்டிக்காம விடுறது? இதுல பெரிய நாடோ சின்ன நாடோ யார் சம்மந்தப்பட்டிருந்தாலும் தண்டிக்கணும்னு அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தண்டிக்கணும்னா யாரை தண்டிக்கணும்? அந்த அட்டாக் பண்ண 2 நாடுகளையா? அமெரிக்கா, இஸ்ரேலை தண்டிச்சிட முடியுமா? முடியவே முடியாது. அதுதான் உண்மை. பவர்ஃபுல் கண்ட்ரினா சும்மா பேரு கிடையாதுங்க. அவங்களை எதுவும் பண்ண முடியாதுன்றதான் அந்த பேரே அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதை தாண்டி நீங்க அவங்களை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கனவு மட்டும் தான் காரணம். இதுக்கு பாசிபிளே இல்லை. இன்னொரு பக்கம் அமெரிக்காக்குள்ளேயே போராட்டம் வெடிச்சிருக்கு. போராடுறவங்க யார் தெரியுதா மக்களே? ட்ரம்ப்போட அரசு இருக்குல்ல, அதை எதிர்த்து போராடுறாங்க. அவங்க கேட்கறதெல்லாம், ஏங்க எதுக்கு இந்த போர்? உலக அமைதின்னு பேசிட்டு எதுக்கு நீங்க ஃபுல்லா போற ஆரம்பிச்சு விட்டுட்டு இருக்கீங்கன்னு சொந்த நாட்டு மக்களே அந்த அரசுக்கு எதிராக திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நியூயார்க்ல பதிவு பண்ணப்பட்ட காட்சியை தான் இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அடுத்து சைனா களத்துக்கு வந்ததா பல பேர் சொல்றாங்களே. களத்துக்கு வந்தது உண்மைதான். ஆனா சண்டை போடுறது கிடையாது, சமாதானம் பண்றதுக்காக. அது மட்டும் இல்ல, கிடைக்கிற கேப்பை சைனா கரெக்டா பயன்படுத்துவாங்களே, அந்த தந்திரமான வேலையாவது நீங்க எடுத்துக்கலாம். சைனா இப்ப என்ன சொல்லுது? ஈரானோட இறையாண்மையை நாங்க எப்பவுமே மதிக்கிறோம், அதை பாதுகாக்கவும் செய்வோம்னு சொல்றாங்க. இந்த புதிய சுப்ரீம் லீடர் ஒருத்தர் தேர்வு பண்ணிருக்காங்க ஈரான்ல, மொஜ்தபாவை. இது ஈரானை ஆண்டுகிட்டு இருக்கவங்களோட முடிவுப்பா. இதுல நாங்க எது கருத்து சொல்லணும்? மற்ற நாடுகள் எப்படி கருத்து சொல்லலாம் அப்படின்னு கேட்கிறாரு. ஒரு நாட்டுக்கும் டொமஸ்டிக் இஷ்யூஸ் இருக்கும். அந்தந்த கவர்மெண்ட் அதை பார்த்துக்கும். எதுக்கு மூணாவது இன்னொரு நாடு உள்ள வந்து தலையிடணும்னு சைனா கேட்குது. சைனா கேட்டதுல இது எனக்கு மனசுக்கு கரெக்டான விஷயமா படுதுங்க. ஏன்னா அமெரிக்கா ஈரானோட சுப்ரீம் லீடர் யாரா இருக்கிறோன்றத முடிவு பண்ற இடத்துல இருக்கிறத அவங்களே கிளைம் பண்ணிக்கிறாங்க. இதே மாதிரி ஒரு நாட்டுல யார் ஆளணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்கன்னாக்கா எப்படி மக்களாட்சி வந்து யோசிச்சு பார்க்க முடியும்? ஆனா அமெரிக்கா கிட்ட இதுதான் மக்களாட்சின்னு வாங்க. அவங்களுக்கு ஃபேவரா ஒருத்தவங்க இருந்துட்டா அவங்க தான் பெஸ்ட்ன்ற மாதிரி ப்ரொபகண்டா பண்ணுவாங்க. அதை தான் இப்போ சொல்லிட்டு இருக்காங்க சைனா. ஆக்சுவலா ஈரானுக்குன்னு அரசியல் அமைப்பு இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி தான் சுப்ரீம் லீடர் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இதுல யாருமே தலையிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. சைனா சொல்ற விஷயம் இதுதான். அதுவும் இல்லாம ரெஜிம் சேஞ்ச், இந்த ஆட்சி அதிகாரத்தை மாத்துறது, இதன் மூலமா மக்களோட சப்போர்ட்டை பெறலான்னு சில பேர் நினைக்கிறாங்களே, அது எப்பயுமே வரலாற்றில் நடந்ததே இல்லைன்றாங்க. சில பேர் யாரை சொல்றாங்க தெரியுதா? ட்ரம்ப்போட அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு, அதை தான் சொல்றாங்க. நாங்க எப்பவுமே இந்த டொமஸ்டிக் இஷ்யூல இன்டர்ஃபியர் பண்ணதில்லை, அவங்களும் பண்ணாம இருந்தால் நல்லா இருக்கும்னு சைனா சொல்லியிருக்குங்க. ஓகே, ஸோ மீடியேட் பண்ற மாதிரி ஒரு விஷயத்த எப்படி ஒரு எச்சரிக்கை மாதிரி முன் வச்சிருக்காங்களே.